ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிப்பு சற்று முன் வெளியான அதிவிசேட வர்த்தமானி. சுயாதீன வேட்பாளராக களமிறங்கும் ரணில் வெளியான அறிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை பிளவுபடுத்தியது ரணில்தான், ராஜபக்ஷ குற்றச்சாட்டு. நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி நடத்துவதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரின் கையொப்பத்துடன் இன்று இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு எதிர்வரும் 15ஆம் திகதி கோரப்பட உள்ளது. குறித்த தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை இன்று முதல் செலுத்த முடியும் என அந்த வர்த்தமானி அறிவித்தலில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தலைமையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி இன்று அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு நேற்று அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு திகதி மற்றும் ஏனைய தீர்மானங்கள் குறித்து தனிப்பட்ட தரப்பினர் குறிப்பிடும் கருத்துக்கும் ஆணைக்குழுவுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது எனவும் தேர்தல் ஆணைக்குழு கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி ரணில் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்ட் சி பெரேரா சற்று முன்னர் தேர்தல் ஆணைக்குழுவில் சுயாதீன வேட்பாளருக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி நடத்துவதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு எதிர்வரும் 15ஆம் திகதி கோரப்பட உள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை இன்று முதல் செலுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு, மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் என பல அரசியல் கட்சிகளையும் பிளவுபடுத்தியது ரணில் விக்ரமசிங்கதான் என நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கியதனூடாக பிளவடைந்தது. ரணில் விக்ரமசிங்கவிற்கு நாம் முழுமையான ஆதரவை வழங்கினோம். எமக்கு ஏற்புடையதற்ற செயற்பாடுகளை செய்தாலும் வார்த்தையில் கூட நாம் எதுவும் சொல்லவில்லை. எனினும் கட்சி என்ற விதத்தில் கட்சியை பிளவுபடுத்தியதே எமக்கு கிடைத்த ஆதரவாகும். அதனால் எதிர்காலத்தில் நாம் அரசியல் தீர்மானம் ஒன்றை எடுப்போம். நாம் ரணில் விக்ரமசிங்கவிற்கு உண்மையாகவே உதவி புரிந்தோம். அவர் மொட்டு கட்சிக்கு அவ்வாறு செய்யவில்லை. அவரது பழக்கத்திற்கு அதனை செய்தார். அவரை கொண்டு வரும்போது நாம் அதனை அறிந்திருந்தோம். ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, நல்லாட்சி அரசாங்கம், மக்கள் விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு ஆகியவற்றையும் அவர் பிளவுபடுத்தினார். ரணில் விக்ரமசிங்கவுடன் நாம் இன்றும் கலந்துரையாடுகின்றோம். சரியான இடத்திற்கு வருவாரேயானால் அரசாங்கம் தொடர்பில் கலந்துரையாடுவோம். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அனைவருடனும் கலந்துரையாடுவோம். அதன் பின்னர் இறுதி தீர்மானத்தை எடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்துள்ளது. இதன் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ, ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா, தொழிலதிபர் திலித் ஜயவீர, தொழிலதிபர் தம்பிக்க பெரேரா, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜானக ரத்நாயக்க, முன்னாள் அமைச்சர் ரொஷான் ரணசிங்க மற்றும் பலஹங்குணவேவி, மிகுந்தலை ரஜமகா விகாரை தம்பரத்ன தேரர் ஆகியோர் போட்டியிட உள்ளனர். இது தவிர வடக்கில் உள்ள தமிழ் கட்சிகளின் பொது வேட்பாளரையும் முன்னணி சோசலிச கட்சியின் மக்கள் போராட்ட இயக்கத்தின் வேட்பாளரையும் முன்னிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் பேரனும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என முதலில் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பின்னர் வேட்பாளர் பட்டியல் மேலும் அதிகரிக்கலாம் என தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தற்போதைய அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கான மிகப்பெரிய வேட்பாளர் பட்டியல் முன்வைக்கப்படும் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான தீர்மானம் எதிர்வரும் திங்கட்கிழமை எட்டப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சி பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இதேவேளை பொதுஜன பெரமுனவின் அரசியல் சபை கூட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் 2024 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி மற்றும் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் திகதியை அறிவிக்கும் வர்த்தமானி அறிவித்தலையும் இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பானின் விலை இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் MK ஜெயவர்தன அறிவித்துள்ளார். நாடு முழுவதும் குறித்த விலை குறைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த விலை குறைப்பானது 450 கிராம் பான்களுக்கு மட்டுமே என்றும் ஏனைய பேக்கரி தயாரிப்புகளுக்கு எந்த விலை குறைப்பும் செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. பானின் விலையை குறைக்க உற்பத்தியாளர்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பானிற்கான கட்டுப்பாட்டு விலை அறிவிக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் 2 வாரங்களுக்கு ஒருமுறை பதில் காவல்துறை மாதிபரை நியமிப்பது அவருக்கு எதிராக தேர்தல் மனுக்களை தாக்கல் செய்ய வழிவகுக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு சட்ட ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த விடயத்தில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வதாக ஜனாதிபதி நாடாளுமன்ற சபாநாயகருக்கு அறிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை காவல்துறை மாதிபர் பதவி தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை பிரதமர் தினேஷ் குணவர்தன இன்று நாடாளுமன்றில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க உள்ளார். நேற்று முன்தினம் அவசர கூட்டத்தை கூட்டிய அமைச்சரவை இந்த விவகாரத்தின் சட்ட அம்சங்களை ஆழமாக ஆராய்ந்து 2 நாட்களுக்குள் காவல்துறை மாதிபர் தொடர்பான உயர் நீதிமன்றின் தீர்ப்புக்கு தனது பதிலை அறிவிக்க முடிவு செய்திருந்தது. தேசபந்து தென்னக்கோன் காவல்துறை மாதிபர் பதவியில் கடமையாற்றுவதற்கும் செயற்படுவதற்கும் தடை விதித்து உயர்நீதிமன்றம் புதன்கிழமை இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. தென்னக்கோனை காவல்துறை மாதிபராக நியமித்தமைக்கு எதிராக கர்தினால் மெல்கம் ரஞ்சித் உட்பட பல தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட 9 மனுக்களை தொடர்வதற்கு அனுமதி வழங்கியதை அடுத்தே உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என இன்று உத்தியோகபூர்வமாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையிலேயே தேசிய மக்கள் சக்தி குறித்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவது தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தேர்தல் நடைபெறும் திகதி தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தேர்தலின் போதும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போதும் இடம்பெறும் ஊழல் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி தேர்தல் கண்காணிப்பு நிலையம் ஒன்றை அமைத்துள்ளது. ஸ்ரீலங்காவின் ஓய்வு பெற்ற காவல்துறையினர் மற்றும் அமைச்சர்களை உள்ளடக்கிய 8 பேர் கொண்ட குழுவினால் இந்த நிலையத்தின் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்படும் தேர்தல் தொடர்பான தவறான நடவடிக்கைகள் குறித்து இந்த நிலையம் ஆராயும் என தேர்தல் கண்காணிப்பு நிலையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் காமினி நவரத்ன தெரிவித்துள்ளார்.